சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம், விழுப்புரம். இன்று குடல் புண்களை எப்படி பராமரிப்பது? முதல்ல இந்த வீடியோவில் சொல்லப்படுறதெல்லாம் நாம் சுய வைத்தியத்துக்காக மட்டுமல்ல, பொதுவாக ஹோம் ரெமெடியில் ஓரளவுக்கு எப்படி தற்காக்கலாம், இதற்கு மேற்கொண்டு இந்த தொந்தரவு தொடர்ச்சியாக இருந்தால் மருத்துவர்களை அணுகி மருத்துவம் செய்து கொள்ள வேண்டியது. முதல்ல நமக்கு சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்க முக்கியமான சில விஷயங்களை சொல்கிறேன். அதிமதுரப்பால். அதிமதுரம் என்பது சின்ன சின்ன கட்டைகளாக கிடைக்கும். நாட்டு மருந்துகள்லையும் கிடைக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் கிடைக்கும். அளவு எத்தனைன்னா, ஒரு விரல் அளவுக்கு உள்ள கட்டை ஒரு 5 அல்லது 6 நம்ம தட்டி போட்டு 100 ml பால் ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டி தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து நாம் குடிப்பதனால குடல் புண்கள் மேற்கொண்டு தீவிரப்படாமல் தடுக்கப்படும். அடுத்தது, சோறு வடித்த கஞ்சி, அதாவது கஞ்சி தண்ணி, லேசான வெதுவெதுப்பான கஞ்சி தண்ணி 100 ml 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், பசு வெண்ணெயாக இருந்தால் நல்லது, அதை போட்டிங்கன்னா அது அப்படியே அதில் டிசால்வ் ஆகிடும். அதை நாம் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறதுனால குடல் புண்கள் தீவிரப்படுவது குறையும். அடுத்தது, இரவு தூங்க போகும் பொழுது நீங்கள் கசகசா, அதாவது சின்ன சின்ன ரவை மாதிரி இருக்கும், இது நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். கசகசா இதை 2 டீஸ்பூன் அளவுக்கு 100 ml பாலில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கிறதுனால நம்மளுக்கு தூக்கமின்மையும் போகும். வயிற்றில் சேர அமிலங்கள், பித்த அமிலம் உள்பட இந்த அமிலங்கள் சாந்தமாகி நல்ல தூக்கம் குடல் புண்கள் தடுக்கப்படும். அடுத்தது, சாதாரண பால்லையே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதாவது குறிப்பாக சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் தூள் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு பாலை கொதிக்க வைத்து வடிகட்டி சாப்பிட்டா தொண்டை புண்ணு, குடல் புண்கள் ஆறும். அடுத்தது, வாய்ப்புண்ணிலிருந்து வயிறு வேக்காடு வரைக்கும் தீர்ப்பது தேங்காய்ப்பால். தேங்காயை பற்ற செய்து நம்ம மிக்சியில் அரைச்சி வடிகட்டி 30 ml தேங்காய்ப்பால் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவதனால வாய்ப்புண், வயிற்றுப்புண் தீரும். அடுத்தது, கேரட், ஒரு சிறிய கேரட் அளவுக்கு சீவி நாம் இதை பாலில் போட்டு அவிச்சி முடிந்தால் அந்த கேரட்டை துருவல் சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு 100 ml பால் ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டி நாட்டு சர்க்கரை போட்டு குடிப்பது. இது காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுனால குடல் புண்கள் தீவிரப்படாமல் தடுக்கப்படும். அடுத்த முக்கியமானது, முட்டைப்பால். ஒரு 100 ml பாலில் நம்ம சூட பண்ணி இறக்கி வச்சுட்டு அடுப்புலேயே முட்டையை வெள்ளைக்கருவை ஊற்றக்கூடாது. சூடான பாலை இறக்கி வைத்த பின்பு ஒரு முட்டை வெள்ளைக்கரு மட்டும், மஞ்சள் கருவை சேர்க்கக்கூடாது. இதை ஊற்றி நீங்கள் ஆற்றினீங்கன்னா நுர மாதிரி வரும். அந்த நுர மாதிரி வந்த முட்டைப்பாலை சாப்பிடும்பொழுது குடல் புண்கள் தீவிரப்படாது. முக்கியமாக நிறைய அமில பாய்சன் அட்டன் பண்ணவங்களுக்கு கூட இந்த முட்டைப்பால் கொடுத்து குடல் புண்கள் தீரும். அந்த அளவுக்கு குடல் புண்ணுக்கு இது நல்லது. அடுத்தது, நம்ம மென்று சாப்பிடும்படியான சில விஷயங்கள். ஒன்று கேரட்டு துருவல், ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல். துருவல்னால் சின்ன 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 பீசஸாக நம்ம துருவிக்கணும். இது ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டு இதை மென்று சுவைச்சு சாப்பிட்றதுனால குடல் புண்கள் தீவிரப்படும். அடுத்தது முக்கியமான சோயாப்பால். இது ரெடிமேடாகவும் கிடைக்கிது, நாமளும் தயாரிக்கலாம். 100 ml பாலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா பவுடர், சோயா பீன்ஸோட பவுடர் கிடைக்கிது பவுடராகவே. 1 டீஸ்பூன் சோயா பவுடர் 100 ml பாலில் கொதிக்க வச்சு வடிகட்டி நாட்டு சர்க்கரை போட்டு இரவில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடணும். அதே போல் கேரட்டும் கூட ஜூஸ் எடுத்து அதில் 50 ml கேரட்டு ஜூஸு, 100 ml பால், இதையும் சேர்த்து கொதிக்க வச்சு நாட்டு சர்க்கரை சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் குடல் புண்கள் கட்டுப்படும். முக்கியமாக அசைவம் நம்ம சாப்பிட்ட பிறகு, அசைவத்தையே கூட எண்ணெயில் போட்டு வறுத்து சாப்பிட்ட பிறகு கடைசியாக ஜீரகத்தண்ணி, அது என்னென்னா ஒரு தோராயமாக 1 டம்ளர் தண்ணிக்கு 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு காய்ச்சி வடிகட்டி பிறகு அதில் 10 சொட்டு எலுமிச்சை சாறு. இது எப்போன்னா, அசைவத்தை பொரித்து நாம் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த அசைவம் சாப்பிட்டதுக்கு உடனே லாஸ்ட்டாக இந்த ஜீரகத்தண்ணியை லெமன் கலந்து குடிக்கிறதுனால நெஞ்சு எரிச்சல், அந்த அமிலத்தை எகுத்து வர்ற தன்மை குறைந்துவிடும். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், சோத்து கத்தாழையை 2 விதமாக பயன்படுத்தலாம். ஒன்று என்னென்னா, நைட்டில் சாப்பாடு ஒரு கைப்பளவுக்கு சாதம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 4 சின்ன துண்டு பீஸ் அளவுக்கு சீவனை
அந்த சோற்று கற்றாழை ஜெல்லு, இதை 3த்தையும் போட்டு தண்ணி ஊற்றி நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்து, அந்த வெந்தயமும் சாப்பிட தேவையில்லை, அந்த சோறும் சாப்பிட தேவையில்லை, அந்த ஜெல்லும் சாப்பிடக்கூடாது, சோற்றுக்கடலை ஜெல்லும் சாப்பிடக்கூடாது. அந்த தண்ணியை மட்டும் இருத்து இந்த நீராகாரம் போல் இருக்கும். இந்த நீராகாரத்தில் வெந்தயமும் ஊறி இருக்கும், சோத்து கத்தாழையும் ஊறி இருக்கும். மிகச்சிறந்த பலனை அளிக்கும் குடல் புண்ணுக்கு. அப்புறம் ஒரு இனிப்பானது என்னென்னா, சர்க்கரை நோய் இல்லாதவங்க இதை செய்யலாம். இளநீர் பாயாசம் அப்படின்னு ஒன்று உண்டு. என்னென்னா, சாதாரணமாக நம்ம பாயாசம் தயாரிக்கிற மாதிரியே தயாரிச்சுட்டு அதில் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் இளநீர் சேர்த்து இறக்கி வைத்து, இந்த இளநீர் பாயாசம் நமக்கு சுவையாகவும் இருக்கும், குடல் புண்ணையும் தடுக்கும்.